கும்பகோணம் அருகே கூக்கூர் ஊராட்சியில் ரேஷன் கடைகளை தொடர்ந்து திறந்து அத்தியாவசிய பொருட்களை தடையின்றி வழங்கிட வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் ஆர்ப்பாட்டம் ஒத்திவைப்பு. கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா கூக்கூர் ஊராட்சியில் ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்களை அனைத்தும் சரியான நேரத்தில் தடையின்றி வழங்கிட வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கிளை செயலாளர் முருகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்த நிலையில் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதால் ஆர்ப்பாட்டம் ஒத்திவைப்பு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுரேஷ், கோபி, விக்னேஷ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜெயபால், ஒன்றிய செயலாளர் பழனிவேல் உள்ளிட்ட சிபிஎம் கிளை செயலாளர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், விவசாய சங்க, விவசாய தொழிலாளர் சங்க, சிபிஎம் கட்சியினர், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போராட்டக்காரரிடம் வட்ட வழங்கல் அதிகாரி அருள் பிரகாசம், கூட்டுறவுத்துறை சார் பதிவாளர் ரவிச்சந்திரன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது கூக்கூர் ரேஷன் கடையில் முறைகேடு நடப்பதை தவிர்க்கவும், வேலை நாட்களில் தொடர்ந்து ரேஷன் கடை தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்களை தடையின்றி வழங்க வேண்டும் என்றும், இடிந்து விழும் நிலையில் உள்ள கூக்கூர் ரேஷன் கடையை அப்புறப்படுத்தி புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கைகளை மேற்படி அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாகவும், இன்று முதல் தொடர்ந்து வேலை நாட்களில் ரேஷன் கடை திறந்து இருக்கும். ரேஷன் கடை பணியாளர் நிரந்தரமாக பணி அமர்த்தப்படுவார் எனவும் உறுதியளித்தனர்.